திருப்பூரில் உள்ள பாரில் 10 பேர் கொண்ட கும்பல் ஒருவரை சரமாரியாக தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அதனை வீடியோ எடுத்த நபரை பார் ஊழியர்கள் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாநகர காவல் ஆணையராக லட்சுமி பொறுப்பேற்ற பின்னர் சட்டவிரோத மது விற்பனை முற்றிலும் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. இதனிடையே கொங்கு மெயின் ரோட்டில் உள்ள முருகன் என்பவருக்கு சொந்தமான டாஸ்மாக் பாரில் கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி தடையை மீறி மதுபானம் விற்பனை செய்த வழக்கில் சிக்கினார். அந்த பாரில் இருந்து 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1500 மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் அதே முருகனுக்கு சொந்தமான மற்றொரு பாரில் அடிதடி நடந்தது. அந்த பாரில் செல்வம் என்பவர் மது அருந்தி கொண்டிருந்த போது அங்கு வந்த 10 பேர் கொண்ட கும்பல் செல்வத்தை சரமாரியாக தாக்கி பாரில் இருந்து இழுத்து சென்று சேரை கொண்டு தாக்கியது. இதில் செல்வம் இரத்த வெள்ளத்தில் படுகாயமடைந்தார். இந்த தாக்குதலை பாரில் இருந்த நபர் ஒருவர் தனது செல்போனில் வீடியோ எடுத்தபோது பார் ஊழியர்கள் வீடியோ எடுத்த நபரின் செல்போனை பிடுங்கியதோடு அவரை சரமாரியாக தாக்கியுள்ளார். பார் ஊழியர்கள் தாக்கியதால் பாதிக்கப்பட்ட நபர் தனது மனக்குமுறலை தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ளார். சண்டை நடக்கும்போது வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா காய்ச்சல் ஓடிட்டு இருந்துச்சு. எல்லாம் பார்த்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். முண்டக்க சேர் பறந்துச்சு. எல்லாம் பசங்களும் சண்டை முக ரத்தம் மண்டை உடஞ்சி சண்டை கூட எல்லாம் ஆகிப்போச்சு. ஆயிடுச்சுனால அந்த வீடியோ நான் எடுத்தனால என்னைய ஒரு அண்ணா இந்த வீடியோ ரிலீட் பண்ணேன். உள்ள வேலை செய்யற அப்படி அவர் தம்பி போனை கொடுறான்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாரு உள்ள.